நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் யுகம் கனெக்ட். கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சினிமா பாட்டுகளோடைய அதனுடைய ராகம் ஒத்து போகுது அண்ட் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்றதுக்காக ஒரு ராகம் பாடலோடு செக்மெண்ட்ல பாக்யஸ்ரீ மற்றும் காமேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நேயர்களை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு என்ன ராகம் பார்க்க போகிறோம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நாம் பெஹாக் ராகம் பார்க்க போகிறோம். பேர் புதுமையாக இருக்குது. இது ஒரு ஹிந்துஸ்தானி ராகம். ஓகே, நமக்கு அங்கேருந்து இங்கே மாதிரி வந்த ஒரு ராகம். சரி. இன்னொன்று இது இரவு நேரம் பாடக்கூடிய ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நைட்டு ஒரு 9 மணிலேருந்து 12:30 மணி அந்த மாதிரி இரவு நேரத்தில் பாடக்கூடிய ராகம். அப்படின்னா என்ன தூங்க வச்சிருமா அந்த மாதிரி ராகம்? அது கிட்டத்தட்ட தான். சரி, இது நம்ம சங்கீதத்தில் எப்படி ஈக்குவலாக இருக்குது? எந்த ராகத்தோட ஈக்குவலாக இருக்கும்? இது கொஞ்சம் கேட்க கல்யாணி ராகம் இருக்கு. கல்யாணி ராகம் அதோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. சில நோட்ஸ் சிலது கல்யாணி ராகத்தோட அதே மாதிரி அப்படின்றாங்க. அதனால அதோட குழந்தை ராகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ இந்த ராகத்தோட ஆரோகணம் அவரோட பார்த்துருவோமா? சகமா பனித நீசா சானித பமாக மகரிசா கர்நாடிக் சாங்ஸும் பாடிடுறேன். அந்த பாட்டு ஹிந்துஸ்தானி, அந்த ராகமே ஹிந்துஸ்தானின்றதுனால கேட்கவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்லோவா, ஏன்னா ராகமே நைட்ல பாடக்கூடிய இல்லையா? இதுல நிறைய காரவைகள் நிறைய வருது. அந்த ஆரோகம் பார்க்கும்போதே நிறைய இதுல இருக்குது. ஓகே, சரி. சரமைன மாடலந்து సారమైన మాడలంతో చాలు చాలురా సామి సారమైన మాడలంతో చాలు చాలురా స్వామి సారమైన మాడలంతో చాలు చాలురా சுவாமி. இது நிறையா சங்கதி நிறையா போயிட்டே இருக்கும். ஒரே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த ராகத்தில் முதல்ல நம்ம பார்த்தும்போது அந்த ஆரோகணம் வரவணம் நிறையா வக்ர ராகம் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி எந்த மாதிரி வருது? இது இல்லை, இது வக்ர ராகம். போகும்போதும் ஜிக்ஸாக் தான் போகுது, வரும்போதும் அவரோடமும் ஜிக்ஸாக் தான் வருது. இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு மா 1 இருக்குது, மா 2 சீல ரொம்ப ரேரான ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நியஸ்வரமும் உள்ள இருக்கு. அந்நியஸ்வரமும் உள்ள இருக்கு. ஓகே, சூப்பர். இதோட சினிமா பாடல்கள் ஏதாச்சும் பார்ப்போமா? கண்டிப்பா. இதில் நமக்கு இந்த ராகத்தில் எல்லாமே பிடிச்ச பாட்டாதான் இருக்கும். நான் எழுதுவேன் காற்றில் நானே. இந்த ராகத்தை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த ராகத்தை கேட்கும் போது அந்த பெனிஃபிட் சொல்லணும் இல்லையா? நம்ம இந்த ராகத்தோட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாடலை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த ராகத்துக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ராகத்தை கேட்கும் போதோ இல்லை பாடும் போதோ நம்ம உடம்புல நம்ம மனதளவிலையுமே ஒரு நிலைத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நாள் போக 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 அப்படியே சோர்வாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே மைண்டை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும்னா இந்த ராகத்தை கேட்கும் போது அந்த நம்மளோட அந்த உணர்வு எப்போவுமே புத்துணர்ச்சியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ராகத்தில் இன்னொரு எனக்கு சினிமா பாடல் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக. இதில் ஏஆர் ரஹ்மான் சார் நிறைய பண்ணியிருக்காரு இந்த ராகத்தில். என்ன ஆசை நான் சொல்வேன், என் ஆசை நானா சொல்வேன், என் ஆசை நீயே சொன்ன கண்ணாலே ஆமாம் என்பேனே. எங்கெங்கே உதடும் போகும், அங்கெங்கே உயிரும் போகும், அன்பால சொல்வேனே. வலிமிகு இடங்கள், வலிமிகா இடங்கள் தமிழுக்கு தெரிகின்ற
வலிமிகா இடங்கள் தங்களுக்கு தெரிகின்றதா? கல்வரே 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 கண் புகும் கல்வரே கண் கொண்டு பாரீரோ கை கொண்டு சேரீரோ கதை சொல்லி தாரீரோ கதை சொல்லி தாரீரோ. ஆஹா, அருமையாக இருக்குது கேட்க கேட்க. அதே மாதிரி சொல்ல மாதிரி இது வந்து கர்நாடகமும் இந்துஸ்தானியும் கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது. அப்போ அது கேட்கும் போது அந்த டேஸ்ட் தெரியுது, ரெண்டு கலந்த இதுவாக இருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்து வந்து கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம கேள்வி பதில். நேர்கள் கேட்குற அந்த இந்த ராகத்தை பற்றியோ இல்லை இந்த பாடல்களில் என்னென்ன பற்றியோ கேட்பாங்க. நம்ம அதுக்கு விடை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இப்போ ஒரு நபர் கேட்டிருக்காரு, இந்த ஆலாப்பனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன இந்த பாடும்போது அப்படின்னு. ஆலாப்பனா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹம்மிங் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஏதாச்சும் ஒரு பாடல்களை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹம்மிங் வந்து எப்படி வேணால் ம்னு ஆரம்பிக்கலாம், இல்லை ஆன்னு ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஹம்மிங்கில் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஆலாப்பனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வேறொரு ராகத்தோடு சந்திக்கலாம். நன்றி. நன்றி. ஜெய், எனக்கு வந்து குயிக்காக ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியான ரெசிபி செய்யணும்னு ஆசை. ஸோ இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நீ சொல்கிற எல்லா கேட்டகரிலையும் வந்து வழி இருக்குது. அதுக்கு வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எவர் ஃபேமஸ் ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ். இது வந்து சாபுதானா வடா. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இது வந்து ஐ டோன்ட் நோ ரியலி வை இது மகாராஷ்டிராவில் மட்டும் இது ஃபேமஸ் ஆனதுன்னு. ஏன்னா இது நம்ம ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் அது. ஸோ இது இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, இஞ்சி, ஜீரகத்தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம், ஊற வச்ச ஜவ்வரிசி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம், விச் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் பிரெட் க்ரம்ஸு அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஸோ தட் நல்லா மிக்சிங் ஆகிற மாதிரி இது. ஸோ ரெண்டுமே வந்து பைண்டிங் ஃபேக்டர்ஸ் தான். உங்களுக்கு ஜவ்வரிசியும் ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது தான். உருளைக்கிழங்குமே ஒரு பேசிக்கலாகவே அது ஒரு பெரிய ஒரு பைண்டர் அது. அதனால் வந்து பச்சை மிளகா, இது வந்து ஜீரகத்தூள். ஓகே, இதுவும் இது ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அது ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி. அண்ட் முக்கியமான இன்க்ரீடியன்ட் மறந்துட்டோம், நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஓகே ட்ரெடிஷ்னலி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நம்ம வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக் ஹெல்தி வெர்ஷன்ஸ் அண்ட் வெரி ஆஃப் டேஸ்டி ஃபுட் இல்லையா? ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு கேஜெட் வச்சுருக்கேன். அது ஈஸியாக வந்து லைக் ஆன்லைனாகவே கிடைக்குது. அது ஐ ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. இது பேர் வந்து வாஃபிள் மேக்கர் அப்படின்ட்டுன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு கேஜெட் தான் அது. இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லேசாக மேலேயும் கீழே ஆட் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு ஒரு போர்ஷன் எடுத்து
ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக இது வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனாக ரொம்ப கிறிஸ்பாக வந்திருக்குங்க அது. ஸோ இதில் வந்து நம்ம சாட் மசாலா இந்த மாதிரிலாம் நம்ம தூவி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க அது. So Nerle, I'm sure you really enjoyed today's sabudana waffle. இன்னைக்கோட ரெசிபிலேருந்து நம்மளுக்கு வந்த டிப் என்ன அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரி வந்து பெரிஷபிள் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த சீசனலாக இருக்கக்கூடிய பல்கில் வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பிக்கிள்ஸாவோ ஊறுகாய்களாவோ இல்லைனா ஜாமா இல்லைனா ஸ்குவாஷாக நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து மேங்கோ சீசனில் வந்து நிறைய மேங்கோஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா தாராளமாக இதோட மேங்கோ ஜாமாவோ இல்லைனா மேங்கோ ஸ்குவாஷாக போட்டுக்கலாம். ஃபார் ஃப்யூச்சர் அந்த மாதிரி நல்ல லாங் ஸ்டேபிளாக இருக்கும் அது. நல்லா ஏன்னா சுகர் ஒரு பெரிய ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான டிப் அண்ட் தட்ஸ் அ வே டு மேக்ஸிமைஸ் ப்ராடியூஸ் அந்த மாதிரி. We'll meet you again tomorrow with yet another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. Until then, stay tuned. Have a nice day. See you. Bye-bye. இனியவை இன்றுல டாக்டர் உஷா நந்தினி பெண்களுக்கு ரொம்பவே அவசியமான நிறைய ரெமெடிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்குமே வந்து விமன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் டிப்ஸ் வந்து சொல்ல வராங்க. வாங்க எந்த டிப்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருவேப்பிலையினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தான். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே குழந்தைங்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் பல நோய்களுக்கு வந்து இது மருந்தாக பயன்படுது. ஸோ கருவேப்பிலை உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வு. இப்போ நம்ம உணவில் எடுத்து பாருங்களேன், எதுலையாவது கருவேப்பிலை சேர்த்தாமல் இருக்கோமா? சாம்பாரில் சேர்த்துறோம், பொரியலில் சேர்த்துறோம், ரசத்தில் சேர்த்துறோம், மோர் மசாலா மோர் பண்ணால் கூட கருவேப்பிலை சேர்த்துறோம். ஸோ கருவேப்பிலை இல்லாத டிஷ்ஷே நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் கருவேப்பிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த கருவேப்பிலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ உங்கள் தலைமுடி உதிருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக நீங்கள் கருவேப்பிலை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க, சாப்பாடில் ரசத்தில் இருக்கிற கருவேப்பிலை எடுத்து வைக்காமல் சாப்பிட்டோனாலே முடி உதிர்தல் வந்து இருக்காது. பித்த நிறைய அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய இளம் பெண்களும் சரி ஆண்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு கருவேப்பிலையும் சீரகமும் சேர்த்து ஒரு பானம் மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா அது பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். அதே கருவேப்பிலையை நல்லா அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போட்டிங்கனாலும் இளநரையும் சரியாகும், முடி உதிர்தலும் சரியாகும்.
அதே மாதிரி அந்த கருவேப்பிலை வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு, டீனேஜ் பெண்களுக்கு வந்து முகப்பருக்கள் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து பேக் மாதிரி போட்டாங்கனாலும் ஈஸியாக சரியாயிடும். இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, என்ன பண்ணியும் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஜென்ரலாக கருவேப்பிலையை அரைச்சி மேலே பூசிட்டு குளிச்சோனாலே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது குடல் ஆரோக்கியமே இல்லை, சரியாக மோஷன் போக மாட்டேங்குது, இல்லைனா தனித்தனியாக போகுது, இல்லை சாப்பிட்டோன்னே மோஷன் போகுது அப்படிங்கிறவங்க சுண்டைக்காய் வற்றலோட கருவேப்பிலை பொடியும் சேர்த்து சாப்பிடும் பொழுது குடல் ஆரோக்கியம் வந்து நல்லபடியாக மேம்படும். ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, கொலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, குடல் அலர்ஜி நோய்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியாக கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வரும்பொழுது பேலன்ஸ் ஆகும். அதே கருவேப்பிலையை இப்போ எனக்கு ஒரு 3 மாதம் பீரியட்ஸ் வரல டாக்டர், நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலையை நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துக்கிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 to 5 டேஸில் பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம், ஃபோலிக் அமிலம் இதெல்லாமே வந்து கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தி கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக மெனபாஸ் காலகட்டத்தில் ஒரு 35-40 வயது கடந்த பெண்கள் வந்து கீழ்முது வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலையை நம்ம பொடியாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸும் ஜாயிண்ட் பெயினும் ரெடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேத்துக்கு இந்த மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான விஷயங்களால சஃபர் ஆகும். அவங்களுக்கு கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். ஹார்ட்டில் அதிகமாக பிரச்சனை இருக்குது, அடப்பு வர மாதிரி இருக்குது, 30-40% இருக்குது, நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது குறையுமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறவங்களும், என் ரத்தத்தில் அதிகமாக எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஹெச்டிஎல்லோடைய லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் தொடர்ச்சியாக கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்க ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சீராகி கண்டிப்பாக அவங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கல்லீரலில் வீக்கம் இருக்குது, லிவர், ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கருவேப்பிலையை ஜென்ரலாக நாட்டு மருந்து கடையில் வாங்கி பொடியாகவே வாங்கி வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக நம்ம சுடுதண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வந்தோம்னாலே இந்த கல்லீரல் கொழுப்பு வந்து படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட்டுப்படவே படாத சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோயினால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கருவேப்பிலையை ஒரு கற்ப மூலிகையாக டெய்லி காலையில் ஒரு 10 கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னாலே சர்க்கரை நோயும் கட்டுப்படும், அதே சமயம் அதனால் வரக்கூடிய மற்ற பக்க விளைவுகளும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இத்தனை விதத்துக்கும் பயன்படுது. ஸோ தைராய்டு பிரச்சனையிலேருந்து, சர்க்கரை நோயிலேருந்து, அதிகுருதி அழுத்தத்துலேருந்து, கொலஸ்ட்ரால் லெவல்லேருந்து, இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து, நமக்கு ஸ்கின்ல வரக்கூடிய இஷ்யூஸ்லேருந்து, நம்ம மென்டல் இஷ்யூஸ் வரைக்கும் கருவேப்பிலை ஒரு பெஸ்ட் மெடிசன். ஸோ இது 3 விதத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து கருவேப்பிலையை நீங்கள் பொடியாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மிளகு, சீரகம், உப்பு, சுக்கு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம குடல் ஆரோக்கியம் மேம்படும். ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய அவங்களுக்கு, அடிக்கடி மோஷன் போகுது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியாக இருக்கும். குடல் அலர்ஜி நோய்க்கு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே கருவேப்பிலையை உப்பு, புளி, மிளகாய் சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிடும் பொழுது தேவையில்லாமல் தலைச்சுற்றல் அடிக்கடி வருது, லோ பிபி வந்து மயக்கம் போட்டு விழறோம், பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, தேவையில்லாமல் மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன இந்த துவையல் ஃபார்மேட்டில் கருவேப்பிலை எடுக்கும் பொழுது அதற்கான தீர்வு கிடைக்கும். ஸோ கருவேப்பிலைங்கிறது நம்ம சாப்பாட்டிலேருந்து ஒதுக்கி போடுற ஒரு விஷயமா இல்லாமல் அது ஒரு அரும் மருந்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முன்ன ஆதி காலத்துலேருந்து நம்ம கடவுள் விஷயத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா விஷ்ணு வந்து லக்ஷ்மி சீதனமாக கருவேப்பிலையை எடுத்துகிட்டு வரலங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. அந்த அளவுக்கு கருவேப்பிலையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பாரம்பரியமாக சொல்லிக்கிட்டே வரோம். புராதன காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். சித்தர்களும் கருவேப்பிலையை நிறைய மருந்துகளில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாகவே சேர்த்துருக்காங்க. அப்படி நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையை பயன்படுத்தி நம்ம உடல் நோய்களை முழுமையாக குணப்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய அறிவும் ஆரோக்கியம்ல டாக்டர் ஜெயரூபா நம்ம நேயர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நேயர்களே பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய முருங்கைப்பூ பால், இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த முருங்கைப்பூ அப்படிங்கிறது ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. முருங்கை கீரை, அதே மாதிரி முருங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான். ஆனால் இந்த முருங்கைப்பூ அப்படிங்கிறது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது, கண்ணில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைக்கக்கூடியது, ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சியை குறைச்சி விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய PMS நம்ம சொல்லுவோம், ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ். ஸோ இதை பெட்டராக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் இந்த முருங்கைப்பூவை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ முதல் விஷயம், குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த முருங்கைப்பூ பாலை பயன்படுத்தலாம். ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் அதிகப்படியான கவனம் இருக்கும். நிறைய காமனான விஷயங்கள்ல அவங்க அதிகமாக கவனத்தை செலுத்துவாங்க. ஆனால் படிப்பு அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ அதில் மட்டும் அவங்களுக்கு ஞாபகத்திறன் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முருங்கைப்பூ பால் நம்ம கொடுக்கலாம். அவங்களுக்கு ரெகுலராகவே முருங்கைப்பூ பால் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ மூளைக்கு போகக்கூடிய சில வேதிப்பொருட்கள் அவங்களுக்கு அதிகரிக்கிறதாகவும் இதன் மூலமாக அவங்களுடைய ஞாபகத்திறனை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னைக்கு ஃபோன் பார்க்குறதோ இல்லை அடிக்கடி டிவி பார்க்குறது, இந்த மாதிரியான காரணங்களால் கண்கள் ரொம்ப வறட்சி அடைஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே பார்வை திறன் குறையிறத பார்க்குறோம். அதே மாதிரி 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்களில் கேட்ராக் வளர்ச்சியும் வருது. இது வயதாகிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்துக்குமே நம்ம முருங்கைப்பூவை பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த முருங்கைப்பூவை பற்றி சொல்லும் பொழுது இது வெளிக்கிதமாகும், பித்தம் போகும், வீர அரிசி ஏகும், அழி விந்துவும் புஷ்டியாம் அப்படிங்கிறது சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம இந்த முருங்கைப்பூ பால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை குறைக்கிறதுக்கும், ஏன்னா உடம்புல நிறைய வெப்பம் அதிகரிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இல்லாத நிலையும், அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடுதும், முக்கியமாக விந்து முந்துதல் நம்ம சொல்லுவோம், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையுமே நம்ம இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தலாம். இது நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. அதனால் இது பித்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூவை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த முருங்கைப்பூ பால் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக ஈவினிங் டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நல்ல தூக்கமும் இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு செடேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறதுனால இதை நம்ம ஈவினிங் டைமில் எடுத்துக்கும் போது நல்ல இரவு தூக்கமும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மூளை, நரம்பு மண்டலம் இது எல்லாமே பலப்படும். சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளால் கால் எரிச்சல் உண்டாகிறது, அதே மாதிரி கால் மதமதப்பான ஒரு தன்மை, மரத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லையுமே நம்ம இந்த முருங்கைப்பூவை பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தி நமக்கு கால் எரிச்சல், அதே மாதிரி காலில் மரத்து போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ முக்கியமாக குழந்தைகளுக்கு ரெகுலராக இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய கண்களில் வறட்சி தன்மை குறையும். அதே மாதிரி ஞாபகத்திறன் அதிகரிக்கும். ஸோ ஆண்கள் தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த முருங்கைப்பூ அதை பாலில் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அது கூட நீங்கள் ஏலம், அதே மாதிரி பாதாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம எடுத்துக்கும் பொழுது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல்லையுமே நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நன்மைகள் கொடுக்கக்கூடிய இந்த முருங்கை பால் இது எப்படி தயாரிக்க நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுடைய நினைவாற்றலை அதிகரித்து கண்களில் உண்டாகக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய முருங்கைப்பூ பால் எப்படி செய்ய நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை என்னங்கிறத பார்த்துடலாம். பால் ஒரு 150 ml எடுத்துருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ, தேவையான அளவு பனங்கற்கண்டு, ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய். இப்போ பால் நம்ம முருங்கைப்பூ சேர்த்து முதல்ல கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 100 ml பால், அது கூட கொஞ்சம் முருங்கைப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ நல்லா கொதித்து அந்த
முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம மீத இருக்கிற பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பனங்கற்கண்டும் ஏலக்காயும் வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இது எப்படி தயாரிக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து அந்த பூ வந்து அதில் நல்லா வேகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து அந்த பூக்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதில் ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு இப்போ பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முருங்கைப்பூ பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ரெகுலராக நைட்டில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தைகளோட நினைவாற்றல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கண்களில் வந்து வறட்சி தன்மை இருக்கிறது வந்து மாற ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு இந்த விந்தணுக்களில் குறைபாடு இருக்கிறது, அதே மாதிரி விந்து முந்துதல், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் ரெகுலராக வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த முருங்கைப்பூவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் கோளாறு இருக்கிறவங்க, இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த முருங்கைப்பூ பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த முருங்கைப்பூ பாலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைப்பூ பால் எப்படி செய்யுது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து இதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை வந்து மொத்தமாக கிடைக்கும் பொழுது வாங்கிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதனுடைய அற்புதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பெண்களும் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பீரியட்ஸில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் வந்து இதை பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம், வயதான பெண்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து மூட்டு வலி உண்டாகும். இந்த மூட்டு வலி உண்டாகக்கூடிய நபர்களுக்கும் இதில் அதிகப்படியான கால்சியம், பாஸ்பரஸ் வந்து இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்லையுமே இந்த முருங்கைப்பூ பால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு முருங்கைப்பூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதற்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு கண் வறட்சியை வந்து போக்குறதுக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு பயன்படக்கூடிய அதே மாதிரி நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடிய இந்த முருங்கைப்பூ பால் எப்படி செய்ய நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய், நம்மளோட குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்டில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அண்ட் இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு புதுகை பாரதி மேம் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க? இன்னைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீ கேட்குற மாதிரி மோட்டிவேஷனல் கலந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி வந்து சொல்ல வராங்க. வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு நாம் 1911 வருஷத்துக்கு போக போகிறோம். அதாவது சில வரலாற்று நிகழ்வுகள் ரொம்ப வினோதமாக நகைச்சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் அதிலிருந்து நமக்கு நல்ல செய்திகளும் தரும். சில பேருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஒரு மனசு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வீட்டில் சாதாரணமாக ஊரில் இருக்கிற பணக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் வசதியிலேயே பிறந்து வளர்ந்து பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சில பேருக்கு கூட அந்த வசதி வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது தெரியாமல் போயிடுது. ஒரு வேடிக்கையான சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் அது மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம். 1911 வருஷம் இந்தியாவில் நிறைய அங்கங்கே சமஸ்தானங்கள், ராஜ்யங்கள் இருந்துட்டு இருந்த நேரம். ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் மாறுது இல்லையா? அப்போது மிக பிரபலமான பெரிய சமஸ்தானமாக இருந்த நிஜாம், அதாவது ஹைதராபாத் சமஸ்தானத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. நிஜாம் ஒஸ்மான் அலி அப்படிங்கிற ஒரு மகாராஜா, ரொம்ப பணக்காரரு, வசதிக்கெல்லாம் குறைவே கிடையாது. பரம்பரையாக எப்பவும் வந்து தங்கத்துலையும் வைரத்துலையுமே இழைஞ்சிட்டே இருக்கிறவங்கன்னு வைங்களேன்.
அங்கே இருக்கிற அந்த பங்களா, அரண்மனை, அதில் இருக்கிற வேலையாட்கள், அபூர்வமான பொருட்கள், தங்கம், வைரம், முத்து, தந்தம், இதெல்லாம் கணக்கு பண்ணால் அது வந்து எங்கேயோ போய் நிற்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பு. அந்த நிஜாம் ஓஸ்மான் அலி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டே இருந்தவர் தான். ஆனால் என்னென்னா, இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, பணங்காசு இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் பணங்காசை அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கஞ்சமாக தான் இருந்தார். கொஞ்சம்னா எவ்வளோ கஞ்சம்னா, யாராவது தங்களோட அரண்மனைக்கு வர்றாங்க அப்படின்னா டீ பிஸ்கெட் தவிர எதுவும் கொடுக்க மாட்டாராம். நம்ம வீடுகளுக்கு வந்தாலே ஒரு நேரம் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம். அவ்வளோ பெரிய மகாராஜா, எப்பேற்பட்ட பெரிய ஆள் வந்தாலும் டீ பிஸ்கெட் தவிர எதுவும் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பரிசு பொருளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வச்சுக்குவாராம். ஒரு முறை யாராவது போய் பரிசு பொருளை கொடுத்துட்டு அடுத்த முறை பரிசு பொருள் இல்லாமல் போனாங்கன்னா, பரிசு எடுத்துகிட்டு வராமல் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு நேரடியாகவே கேட்டுருவாராம். இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு குணம் அவருக்கு இருக்குது. கையிலேருந்து கொடுத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, அன்னைக்கு மகாராஜாக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நல்ல நட்பாக இருந்த சமஸ்தானங்களும் நிறைய உண்டு தானே. சிலருக்குள்ள தான் ஏதாவது ஒரு மனக்கசப்புனால சண்டை சச்சரவு இருக்கும். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் நல்ல நட்புறவோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு சமஸ்தானத்தில் மத்திய பிரதேசத்தினுடைய தாட்டியா மாகாணம், அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா அரவிந்த் சிங் நம்ம ஓஸ்மான் அலி நிஜாமுக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் தாட்டியா மாகாணத்தில் ஒரு பெரிய பண்டிகை, அந்த விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தார். சரின்னு இதை கேட்டுட்டு ஓஸ்மான் அலியும் அவர் கிளம்பி போனார். இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு, ஹைதராபாத்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு போகிறார். பெரிய பயணம், பெரிய நீளமான நாள் கணக்கில் பயணம். போய் மகாராஷ்டிராவை சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே விசேஷத்தில் கலந்துக்கிறாரு. நல்லா இருந்து வார கணக்கில் அந்த விசேஷத்தை இருந்து விழாவை சிறப்பிக்கிறாரு. நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாரு. திரும்ப அவர் ஊருக்கு வரணும்ல, அப்படி கிளம்பி வர்ற போது அந்த தாட்டியா மாகாணத்தினுடைய ராஜா அரவிந்த் சிங் என்ன பண்ணாரு, இவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவர், அவங்க மாகாணத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தயாராகக்கூடிய வெண்ணெய், தூய்மையான வெண்ணெய், நம்ம ஊர்கள்ல எல்லாம் தமிழ்நாட்டில் ஊத்துக்குழி வெண்ணெய்னு நம்ம பிரபலமாக சொல்கிறது உண்டு. அது மாதிரி அந்த மாகாணத்தில் வெண்ணெய் ரொம்ப சூப்பராக தயாரிப்பாங்களாம். இந்த வெண்ணெயை உங்களுக்கு பரிசாக தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கொடுத்துருக்காரு. நம்ம ராஜா எதையும் தான் வேணான்னு சொல்ல மாட்டார்ல, கொடுக்குறதுல தானே பிரச்சனை, நல்லா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, வெண்ணங்கிறது ஏதோ 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோலாம் நினச்சிக்காதீங்க. டின்னா எத்தனை டின்னு அப்படின்னா 144 டின்னு கொடுத்தாராம். இந்த டின்னை பூரா இதை ஒரு பெரிய லோடு ஏற்றி அதை ஒரு பெரிய வாகனத்தில் வச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்துருச்சு. சரி, சும்மா தானே வந்துச்சு, 144 டின்னு வெண்ணெய். இந்த வெண்ணெய் என்ன பண்ணணும், உடனே உருக்கி நெய்யாக்கி அதை பத்திரப்படுத்தலாம், இல்லை பலகாரம் சுட்டு சாப்பிட்லாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. நம்ம ராஜா ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணினார் ஓஸ்மான் அலி, இந்த 144 டின்னு வெண்ணெயையும் குடோனில் கொண்டு போய் பத்திரப்படுத்த சொல்லிட்டார். ஏன் ராஜா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், எல்லாத்தையும் இன்றைக்கே காய்ச்சியாச்சுன்னா ஆளாளுக்கு எடுத்து பயன்படுத்திடுவாங்க, நம்ம பொறுமையாக இதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு 144 டின்னு வெண்ணெயையும் கொண்டு போய் குடோனில் வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, மாதக்கணக்காக ஆயிடுச்சுங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு குடோனுக்குள்ளேருந்து துர்நாற்றம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்து வருதுன்னு எல்லாம் தேடி பார்த்தா கடைசியில் மகாராஷ்டிராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த வெண்ணெய் பூரா நாரி அந்த ஸ்மெல்லு எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்படி போயிருச்சே அப்படின்னு. அன்றைக்கே நெய்யாக்கியிருந்தால் அது பயன்பட்டுருக்கோம், கொண்டு போய் டின்னோட வச்ச உடனே அது அப்படியே மறந்தாச்சு, அப்புறம் பண்ணிக்கலாம்னு சேர்ந்துருச்சு. இப்போ இதில் தான் ட்விஸ்ட்டு ராஜா வச்சார். அது கெட்டு போன வெண்ணெயாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் ஏதாவது ஒரு லாபம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட அமைச்சராக இருந்த ஒருத்தரை கூப்பிட்டாரு. இந்த 144 டின்னு வெண்ணெயையும் கொண்டு போய் விற்றுட்டு காசை எடுத்துக்கிட்டு வா, அப்போ தான் உனக்கு பதவி இருக்கும் அப்படின்ட்டாரு. இந்த அமைச்சருக்கு ராஜாவை பற்றி நல்லா தெரியும், இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. 144 டின்னு வெண்ணெயையும் எடுத்துக்கிட்டு வெளில வந்துட்டாரு. பார்த்தாலே தெரியுது நாரி போச்சு அத்தனை வெண்ணெயும். இதை கொண்டு போய் யார்கிட்டையாவது விற்றா உத தான் கிடைக்கும்னு முடிவு பண்ணி அத்தனையும் ஊருக்கு வெளியில் காவலாளிகளை வச்சு எடுத்துகிட்டு போய் குழி தோண்டி எல்லா வெண்ணெயையும் கொட்டி புதைச்சிட்டாரு அந்த அமைச்சர். சரி, இப்போ மகாராஜா விற்று காசை கொண்டு வான்னு சொன்னார், என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு. அப்போ தான் அந்த அமைச்சர் யோசிச்சாராம், இந்த ராஜா கிட்ட இனிமேல் விளக்கம் சொல்லி அது நடக்க போகிறது இல்லை, விற்காமல் போனால் நம்மளை பதவியை விட்டு தூக்கிடுவார், இதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு
தான் கை காசு ஒரு 200 ரூபாயை எடுத்து, இன்னைக்கு உள்ள மதிப்பு இல்லைங்க, அந்த காலத்துல 200 ரூபாங்கிறது எவ்வளவு மதிப்பான பணம் பாருங்க. அந்த 200 ரூபாயை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து, ராஜா இது கொஞ்சம் பழைய வெண்ணெயா போயிடுச்சு, அதனால இதை வித்ததுல 200 ரூபாய் தான் கிடைச்சிச்சு, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு பழைய வெண்ணெயை வித்ததா பொய் சொல்லி தான் கை காசு 200 ரூபாயை கொடுத்தாரு அமைச்சர். அமைச்சருக்கு என்ன சந்தோஷம்னா 200 ரூபாயோட போச்சு, பதவி தப்பிச்சிருச்சு அப்படின்னு அமைச்சர் நினைச்சாரு. ராஜா என்ன நினைச்சாரு, ஓசியில வந்த வெண்ணெய பல மாசம் வச்சிருந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டோம் பாரு, நம்மள மாதிரி சாமர்த்தியசாலி உண்டா அப்படின்னு அந்த ராஜா நினைச்சுக்கிட்டாரு. இப்படி அவங்கவுங்க வழியில அவங்கவுங்கள காப்பாத்திக்க, லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அவ்வளவும் யோசிப்பாங்க. இது மாதிரி வினோதமான வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தந்த நேரத்துல அந்தந்த மகிழ்ச்சி, அந்தந்த சந்தோஷம், அதை அப்படியே அனுபவிச்சுட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தா தான் வாழ்க்கை இனிமையா ஸ்மூத்தா இருக்கும். சிந்திக்கலாமா? நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, அண்ட் இந்த டே வந்து பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்துருவோம். Until this is bye bye from Ashika. And this is Jay. அது உங்கள் யுகம் கனெக்ட்.